பற்றியோ அரசு ஊழியர்களை பற்றியோ ஆசிரியர்களை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ கவலைப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஆட்சியின் ஆட்சி. பெரும்பாலான துறைகளை சார்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யணுங்கிற கோரிக்கை அனைத்து துறையினரும் எடுத்திருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய கருத்து? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வு திட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம், பழைய ஓய்வு திட்டத்தை தான் அமல்படுத்துவது தெளிவாக அறிக்கை சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் இப்பொழுது சொல்கிறேன். ஜாக்டோ ஜியோ போராட்டம் என்பது கடந்த 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜாக்டோ ஜியோ என்பது அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஆசிரியர்கள். திமுக தன்னுடைய மேனிஃபெஸ்டோல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தது. இன்னைக்கு திமுக அரசு சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த மேனிஃபெஸ்டோ. நம்ம பல தடவை பேசியிருக்கோம். வானத்தையே வில்லா வளைக்கிறதுக்கு அள்ளி விட்டாங்க. ஆனா பதவி ஏற்று 3 மாசத்துல நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் வாய்ப்பே இல்லை என்று தெளிவாகவே அறிவித்தார். அதாவது தெளிவான மறைமுகமான மொழிகளில் பட் மெசேஜை கன்வே பண்ணிட்டார். திமுக அரசு செய்த முதல் பச்சை துரோகம் அது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ப வைத்து கழுத்தறுப்பதில், தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் கின்னஸ் ரெக்கார்டு படித்துக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு என்பதற்கு முதல் உதாரணம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் சாத்தியக்கூறே இல்லை என்று 21 ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் சட்டமன்றத்தில் அறிவித்தார் அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்த மாதிரி பல கோரிக்கைகள்